ஹாய். நம்மளுக்கு இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஐஐடி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னு வச்சுங்களேன், அது ரொம்ப பழமையான ஐஐடிஸ் எது பாருங்கள். ஐஐடி காரக்பூர் இருக்குது, ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஐடி டெல்லி. மீதிலாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ ரீசெண்டாக அதெல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஐடி ரூர்க்கி, கவுஹாத்தி, ஹைதராபாத், காந்திநகர், ராஜஸ்தான், பாட்னா, புவனேஸ்வர், ரோப்பர், மாந்தி, இண்டூர், வாரணாசி, பாலக்காடு, திருப்பதி, ஜம்மு, தார்வாத், பிலாய், கோவா, தன்பாத். சரி, பட் இத்தனை ஐஐடி இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பசங்க வந்து என்னமோ கம்மியாக தான் சேர்றாங்க. 1000க்குள்ளே தான் சேர்றாங்க ஒவ்வொரு வருஷமும். சரியா, இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜேஇ சிலபஸுக்கும் நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒன்றா வச்சுட்டா சயின்ஸில் என்ன பாகுபாடு இருக்குது? உலகம் ஃபுல்லாக சயின்ஸ் ஒன்று தானே. அதை ஒன்றா வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், இன்னும் தமிழ்நாடு பசங்க நிறையா பேர் பயனடைவாங்க. ஆனால் அது ஒன்றா வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் வச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்கள் முன்னேறிட்டிங்கன்னா, அப்படிலாம் முன்னேறக்கூடாது. நீங்கள் இங்கேயே இருக்க ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜிலே சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஐஐடி பற்றி, சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. சிலபஸ் ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் எழுதுவீங்க. மாற்றி வச்சுருந்தா எப்படி எழுதுவீங்க? காசு இருந்தால் ஜேஇ எழுதுங்க, இல்லாட்டி எழுதாதீங்க. யோசிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒன்றை பற்றி சுவாரஸ்யமாக பார்ப்போம்.